எக்ஸசைஸ் 5.2 6th சம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் சொல்லு. நேற்று செஞ்சு 6th 5th பாரு. நேற்று செஞ்சீங்களே, அப்போ 4th பாரு. 5.2ல 4th நேற்று செஞ்சிய 5th சம்ம பாரு. மேல என்ன இருக்கு 5th சம்ல? 5th சம்ல எலிப்ஸான்னு பாத்துக்க. எலிப்ஸான்னு பாத்துக்குங்க. சரி, அந்த ஈக்குவேஷன் சொல்லும் போது அதை 525 அவ்வளோதான். நான் செஞ்ச மாதிரி செய்ய வேண்டியதானே, விட்டுரு. இந்த இருக்கு முதல்ல, இதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணு. இது எலிப்ஸு, நீள்வட்டம், ஆர்த்தி பார்த்துக்குங்க. நடுவில் ப்ளஸ் இருக்கு. இதில் எது பெரிய நம்பர்னு சொல்லிட்டு ஏ ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் 25. அப்போ பக்கத்தில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கீழே எடுத்தனால மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நீ நாத்து வச்சுக்கிறன டேபிள் போடையில இப்படி உள்ள படத்துக்கு வச்சு தான் செய்யணும். இந்த மாதிரி உள்ள படத்தை வச்சு தான் செய்யணும். எக்ஸ் ஆக்சிஸ் உள்ளது இதுக்கு உள்ளதை வச்சு தான் நீ செய்யணும். இதுதான் அந்த படம். அப்போ நான் அதை எழுதியிருக்கேன். இதில் பி வேணும்னா ரூட் எடுத்தோம்னா 3, இதில் ஏ வேணும்னா என்ன வரணும்? 5. புரியுதான்னு பார்த்துக்க. முதல்ல நீ கவனி. அப்போ நான் கணக்கில் கண்டுபிடிச்சிடுறேன். எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். 1 மைனஸ் பி ஸ்கொயர் 9 பை ஏ ஸ்கொயர் 25. ரூட் ஆஃப் குறுக்க பெருக்கி கழிச்சோம்னா 16/25, 4/5. இதுதான் இ. அடுத்து வந்து ஏஇ கண்டுபிடிச்சோம்னா ஏ வந்து 5, இ வந்து 4/5. அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 4. தெரியுதா அப்ளை பண்ணது? இதுதான் ஏஇ. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு சொல்லு. கொஸ்டினை சொல்லு வாசி. சென்டரா? சென்டர் 0,0. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வெர்டிசஸா? இது எழுதியல கொஞ்சம் கவனமா எழுது. பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0 எழுதவா, 0 பிளஸ் ஆர் மைனஸ் ஏ எழுதவா? பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0 எழுதவா, 0 பிளஸ் ஆர் மைனஸ் ஏ எழுதவா? பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0ன்னு எழுதணும். இதுதான் வி, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ளது, மறந்துடாத. அப்ப வின்னு எழுதிட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 5,0 ஏன்னு ஒன்று எடுத்துட்டு ஏ டேஷ்னு ஒன்று எடுத்துக்கோ. ஏ வந்து 5,0, இது மைனஸ் 5,0. ஒரு ஸ்டெப்பை எடுத்தோம்னா கண்டினியூவா செய்யி. கேட்கலையா அப்புறம் கேட்கல, அடுத்த பிரச்சனை. சொல்லிட்டேன், செஞ்சுட்டேன். அடுத்து என்ன இருக்கு? ஓகே ஓகே. மாற்றி மாற்றி செஞ்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எஃப் இங்கனக்குள்ள எழுதியில கவனமா எழுதணும். பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0 எழுதவா, 0 பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ எழுதவான்னு. பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0 இதைத்தான் எழுதணும். அப்ப எஃப் பிளஸ் ஆர் மைனஸ் 4 வந்துச்சு, 0 வந்துச்சு. எஃப் 1 வந்து 4,0, எஃப் 2 வந்து மைனஸ் 4,0. அவ்வளவுதான். வேற என்ன கேட்டிருக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் சொல்றான். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றான். இது வழியா போறதுக்கு பேரு ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம். அதுக்கு மாத்தி போடுறது. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இதுதான் ஏக்கோரைன் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம் கேட்டா தான் ஏஇன்னு எழுத முடியும். இது வழியா போறது பேர் ஈக்குவேஷன் லேட்டஸ்ட் ரெக்டாம் தான் சொன்னேன். இதுக்கு ஆப்போசிட்ல போறதுன்னா டிவைட் பண்றது. இந்த மாதிரி இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். இதை நீ கண்டுபிடிச்சு தான் ஆகணும். நம்ம கண்டுபிடிக்கல. பிளஸ் ஆர் மைனஸ் 5/4/5 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலே கொண்டு போ. பிளஸ் ஆர் மைனஸ் 25/4. அவ்வளோதான். நெக்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. பார்த்துக்க, தகுந்தாப்புல கணக்கை முடிச்சுக்க. இதுதான் சின்ன கணக்கு, 3 மார்க் கணக்கு. அந்த மாதிரி 5 மார்க்லாம் கிடையாது. நான் சொன்ன 5 மார்க் கடைசியில் இருக்கும். அதுல இந்த ரோமன் லெட்டர்லேயே கடைசியில் வரும். அதுலேயே சரி தம்பி. அடுத்து செகண்ட் சம்மர்டா. கேட்டிருந்தா கண்டுபிடிக்கலாம், விட்டுரு, அதெல்லாம் இல்லை. சொல்லுப்பா. எக்ஸ் ஸ்கொயர் பை 3. இந்த மாதிரி இருந்துச்சு பாரு கணக்கு. இப்போ ஏ ஸ்கொயர் பெரிய நம்பர் வந்து ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர் சீக்வல் 10 தான் எடுக்கணும். பி ஸ்கொயர் சீக்வல்னு எடுக்கல, அடுத்த நம்பர் தான் எடுக்கணும். இந்த நம்பர் தான் எடுக்கணும். 3ன்னு எடுத்துட்டேன். அப்போ ஏ ஈக்குவல் போட்டால் √10ன்னு வந்துடும். பி போட்டால் என்ன வந்துடும்? √3ன்னு வரும். இப்போ நான் வந்து ஏ ஸ்கொயர் எடுத்தது, பெரிய நம்பர் எடுத்தது, அஜித்தை எது கீழே எடுத்தேன்னு பார்த்துக்குங்க. ஒய் கீழே எடுத்தேன். அப்போ மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதணும். நெட்டச்சு. மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். அப்போ கணக்கு அந்த சைடு உள்ள ஃபார்முலா வச்சு செய்யணும்.
2 சைடில் எழுதி போட்டோம்ல. அப்போ கணக்கு வந்து இந்த மாதிரி உள்ள கணக்குன்னு மைண்டில் கொண்டு வந்து செய்யணும். படம் இப்படி வரணும் அப்படின்னு கொண்டு வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். பார்த்துக்கோ. இப்போ எப்பயும் போல கண்டுபிடிச்சிட்டேன். எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிக்கோ. is equal to root of 1 minus b square by 1 minus b square 3 by 10 root of 10 minus 3 7 by 10 root 7 by root 10. சரி, இப்போ ஏஇ கண்டுபிடிச்சிக்கோ. ஏன்றது வந்து இந்த இருக்கு ரூட் 10, இ வந்து ரூட் 7 by ரூட் 10. ரெண்டையும் அடிச்சுட்டா என்ன வந்துடும்? ரூட் 7. அவ்வளோதான். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ கணக்குக்குள்ளே போ. கணக்குள்ளே போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்குன்னு பாரு. சென்டர் நான் சொல்கிறேன் தம்பி, 0,0. அவ்வளோதான். ரெண்டாவது வெர்டிசஸ். சரியா? சி சாரி வெயிட் டே வெர்டெக்ஸ் வி 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இப்படி எழுதணும். அப்போ வி 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏக்கு என்ன இருந்துச்சு? ரூட் 10. ரெண்டா பிரிச்சிருமா கையோட. ஏன்னு ஒன்று, ஏடாஸ்ன்னு ஒன்று. 0, ப்ளஸ் ரூட் 10 ஒன்று, 0, மைனஸ் ரூட் 10 ஒன்று. அவ்வளோதான். அதே மாதிரி ஃபோக்கி எஃப்ன்றது 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்போ எஃப்னு எழுதி 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7. இது ரெண்டா பிரிச்சிரு. F1 ஒன்று, F2 ஒன்று. F1 வந்து 0, ப்ளஸ் ரூட் 7. இது வந்து 0, மைனஸ் ரூட் 7. புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் ரீடியா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஃபோக்கஸ் வழியா போறதுக்கு பேரு ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டாம். ஃபோக்கஸ் வழியா போறதுக்கு பேரு. அவங்க எதை கேட்கல. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஆப்போசிட்ல போறது. ஒய்க்கு எழுதியிருக்கு. அப்போ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 10 பை இக்கு என்னடா தம்பி? ரூட் 10. மேலே கொண்டு போ. அப்போ வெறும் 10ன்னு மாறிடும். பை என்னது? ரூட் 7. வேற என்ன கேட்டிருக்கான்னு பாரு, பார்த்துக்கோ. கணக்கை மைண்டை ஒருநிலைப்படுத்தி சரன்னு செஞ்சு முடிச்சிரு. இதெல்லாம் 3 மார்க் கணக்கு தான். குறைச்சிருவாங்க. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு. சரியா சொல்றது? பார்த்துக்கோ. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு. அப்போ இட் இஸ் என்ன சொல்லுவீங்க? எலிப்ஸ்ன்னு சொல்லணும்டா. இட் இஸ் என்னது அப்படின்னு எழுதணும். மார்க் உண்டு. அதில் கொஸ்டினில் ஃபைண்ட் த கோனிக்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே கேட்டிருக்குவார். நேற்று பேராபிளாக் நான் சொன்னேன்ல, பேராபிளான்னு எழுதி ஓப்பன் ரைட் வேர்டா லெஃப்ட் வேர்டா அப்போடான்னு எழுதுறோம். நான் இதில் வந்து எலிப்ஸ்னே வார்த்தை எழுதவே இல்லை. பட் படம் போட்டிருக்கேன். ஆனால் மேஜர் ஆக்சிஸ் எழுதிட்டேன். ஆனால் இட் இஸ் என்ன சொல்லியிருக்கேன்? அதே மாதிரி நடுவில் மைனஸ் வந்து என்ன சொல்லிடு? ஹைப்பர் போலான்னு சொல்லிடணும். மறந்துடக்கூடாது. எனக்கு கேட்டிருக்கு ஃபைண்ட் த கோனிக்ஸ்னு. டைப் ஆஃப் கோனிக்ஸ்.